கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 24:2. Matthew 24:2. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப சீஷர்கள் இந்த கட்டடத்தினுடைய பிரமாண்டத்தை பார்த்து அவங்ககிட்ட சொல்றாங்க, இந்த கட்டடமெல்லாம் பாக்குறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன, மனித பார்வையில பார்க்காதீங்க, ஏதோ ஒரு மனிதனுடைய மகிமையில பார்க்காதீங்க, ஒரு தேவனுடைய கண்கள் மூலமா பாருங்க. ஏன்னா மனிதனுடைய மகிமை மங்கி போகும், ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்பு நிலை நிற்கும். எரேமியா அதே காலத்துல சொல்லும்போது, எரேமியா அந்த வாழ்ந்த காலத்துல சொல்லும்போது, எரேமியா 7வது அதிகாரம் 4-14 வரை உள்ள வசனங்களை சொல்லும்போது, இஸ்ரவேல் தேச மக்கள் எப்படி அந்த தேவாலயத்தின் மேல நம்பினாங்க, ஆனா கர்த்தரோ என்ன சொன்னாரு, இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும்னு சொன்னாரு. மீகா தீர்க்கதரிசி மூலமா பேசும்போது, மீகா 3வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லும், என்ன, சீயோன் என்ன ஒரு வயல் போல உளப்பட்டு போகும், எருசலேம் இடிபட்டு போகும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். நம்ம லூக்கா 19வது அதிகாரம் 41-44 வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து வரப்போகிற அழிவை குறிச்சு கண்ணீர் விட்டு அழுதாரு. அப்ப என்னன்னா, மக்கள் கொண்டாடக்கூடிய காரியம் ஒன்றா இருக்கலாம், ஆனா கர்த்தர் மதிக்கிறது இன்னொரு காரியங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடியதா. அது மாத்திரமில்ல, இங்க ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, கேட்டு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்னன்னா, நான் ஒரு போதகரா மத்தவங்க ரபாய் மாதிரி சொல்லல, நான் தேவனாக சொல்லுகிறேன். ஏன்னா அவர் பேசும்போது எப்படி பேசினாரு, அதிகாரம் உள்ளவராய். மத்தேயு 7வது அதிகாரம் 28-29 பார்த்தோம். அவர் மற்றவர்களை போல பேசல, எப்படி பண்ணாரு, அதிகாரம் உடையவராய் பேசக்கூடியவராய் இருந்தாரு. ஏன்னா அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் காணக்கூடியதாக பண்ணக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரம் என்ன சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிபட்டு போகும் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, மொத்தமும் ஒரு முழுமையாக அழிவு. இது ஒரு என்னமோ அடையாளமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்ல, எல்லாமே. அப்ப நீங்க பார்க்கும்போது தானியேல் 9வது அதிகாரம் 26-27 சொல்லும்போது, எப்படி பட்டணமும் ஆலயமும் ஒண்ணுமில்லாம இடிஞ்சு போகப்படும் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி இங்க நடைபெறக்கூடிய காரியம். அப்ப என்ன, இது முழுவதுமாய் இடிந்து போகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அரசியல் காரியமாக சொல்லல, கர்த்தத்துவத்தின் அடிப்படையில சொன்னாரு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணம் அடைவது, கல்வாரி சிலுவை மரணம் என்பது ஒரு உண்மையான பலி. தேவனே தன்னை பலியாக கொடுக்கக்கூடியது. அதற்கு பின்பாக எந்த ஒரு பலியும் கிடையாது. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 2வது அதிகாரம் 19-21 வரை உள்ள வசனங்களை சொன்னபோது என்ன சொன்னாரு, இந்த தேவாலயத்தை இடிங்க, நான் 3 நாள்ல எடுத்து கட்டுவேன். அவர் என்ன சொன்னாரு, அவருடைய சரீரத்தை குறித்து சொல்லக்கூடியதாக. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்ன, எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 48-50 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கும்போது என்ன சொல்றோம், கர்த்தர் மனுஷர் செஞ்ச கைகள்னால வாழ்வதில்லை என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மெய்யாகவே இது நடைபெறும், மெய்யாகவே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி. நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்பு 70வது வருஷம் ரோமாவுடைய ஆர்மி ஜெனரல் தீத்து வாஸ்பியன் என்று சொல்லக்கூடியவர் என்ன பண்றாரு, தேவாலயத்துக்கு தீ கொளுத்துறாரு. தேவாலயம் முழுவதும் எரியுது. ஆனா தேவாலயத்துக்கு மேல ஏரோது ராஜா என்ன பண்ணாரு, எல்லாம் தங்கத்துல போட்டு வச்சிருந்ததுனால அந்த தங்கம் புறா அக்கினியில பட்டு உருகி இந்த கல்களுக்கு நடுவுல வந்துருச்சு. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, தங்கத்தை பிரிச்சு எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கல்லா உடைச்சி நடுவுல இருக்க தங்கத்தை எடுத்தாங்க. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறக்கூடியதாக, அந்த வார்த்தை அப்படியே, அதாவது ஒரு சின்ன ஒரு பிசகு கூட கிடையாது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ன இருக்குன்னா, நம்ம காண்கிற நம்முடைய சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலையை மீறி அவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு நிரந்தரமான வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா பூமியில இருக்கிற ராஜ்யங்கள், பூமியில இருக்கிற காரியங்கள் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு மாறும்.
ஆனா கர்த்தருடைய வார்த்தையோ ஒரு நாளும் மாறாது. ஏன்னா ஏசாயா 40:8 பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க உங்களுடைய சூழ்நிலையை காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நிச்சயமாக நம்புங்க. அதுல இருக்கிற ஸ்திரத்தன்மை உங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை காட்டிலும் மேலான ஒன்று. ஏன்னா சிலர் இந்த உலக பிரகாரமான காரியங்களை நம்புவாங்க. 20வது சங்கீதத்துல தாவீது சொல்லும்போது 7வது வசனம் சொல்லும் என்ன சொன்னாரு, சிலர் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் நம்பிக்கை வைப்பார்கள், நாங்களோ யாரு தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் நம்பிக்கையா இருக்க கற்றுக்கொள்வோமா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தை நிச்சயமானது, பூரணமானது, அது எங்களுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் அது உறுதியானது என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற் போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மன்னால சந்திப்போம்.